ஒரு பெரிய கடலை எப்படி தாண்டறதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு ஒரு சூப்பர் சீக்ரெட் இருக்கு. இன்னைக்கு நாம ஒரு குட்டி கதை மூலமா அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்க போறோம். ரெடியா? வாங்க இந்த ஜாலி பயணத்தை நாம ஒண்ணா ஆரம்பிக்கலாம். இந்த வார்த்தைகள்லாம் கேட்க கொஞ்சம் புதுசா இல்லனா கஷ்டமா இருக்கலாம் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க. இதுக்குள்ள நம்ம வாழ்க்கையில வர்ற பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான ஒரு மேஜிக் ஒழிஞ்சிருக்கு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நமக்குன்னு ஒரு சூப்பரான கைடு, அதாவது வழிகாட்டி இருந்தா வாழ்க்கைங்கிற பெரிய கடலை நம்ம ஜாலியா தாண்டிடலாம். அப்படி ஒருத்தர் இல்லனா தாண்டறது ரொம்ப கஷ்டம். இதுதான் அந்த பெரிய சீக்ரெட். சரி, இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு கற்பனை பயணத்துக்கு போகலாமா? நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய அழகான கடல் மாதிரி. அது ஒரு அற்புதமான பயணம். எல்லாரும் கண்ணு மூடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சுத்தி எங்க பார்த்தாலும் நீலக்கடல். சூரிய வெளிச்சத்துல தண்ணி தங்க மாதிரி ஜொலி ஜொலின்னு மின்னுது. குட்டி குட்டி மீன்கள்லாம் தண்ணிக்குள்ள ஜம்ப் பண்ணி விளையாடுது. நாம நம்ம குட்டி போட்ல சந்தோஷமா போயிட்டு இருக்கோம். சில நாள்ல பாத்தீங்கன்னா கடல் ரொம்ப அமைதியா சூப்பரா இருக்கும். ஆனா எல்லா நாளும் அப்படியா இருக்கும்? இருக்காதுல்ல. சில சமயம் திடீர்னு பயங்கரமா காத்தடிச்சு பெரிய பெரிய அலங்க வரும். அலைகள்ல தொலைஞ்சு போறது, அதாவது புயல் வரும்போது, அப்போதான் நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணும். இப்போ நீங்க புதுசா ஸ்கூலுக்கு முதல் நாள் போறீங்க, இல்ல இருட்டான ரூம்குள்ள தனியா போகணும். அப்போ மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு ஒரு பயம் வரும்ல. அதே மாதிரிதான் அந்த பெரிய அலைகளை பார்க்கும்போதும் பயமா இருக்கும். அவ்ளோ பெரிய கடல்ல நம்ம குட்டி போட்ல நாம மட்டும் தனியா இருக்கிற மாதிரி தோணும். ஐயோ, தனியா மாட்டிக்கிட்டோமே, இந்த அலைகளை எப்படி சமாளிக்க போறோம்னு ஒரு ஃபீலிங் வரும். எந்த பக்கம் போறது, என்ன பண்றதுன்னே தெரியாம குழம்பி போய் நிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வந்து நிக்கும்போது வழி தெரியாம முடிக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு பெரிய புயல்ல மாட்டின மாதிரி உங்களுக்கு எப்பவாவது தோணிருக்கா? என்ன பண்றதுன்னே தெரியாம கஷ்டப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சரி சரி, பயப்படாதீங்க. இப்பதான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வரப்போகுது. நமக்கு வழிகாட்ட ஒரு வெளிச்சம் வரப்போகுது. ஆமா, புயலோட சண்டை போடுறதை விட அந்த வெளிச்சத்தை கண்டுபிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். வழிகாட்டுனா என்ன? அது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி. எவ்ளோ பெரிய புயல் அடிச்சாலும் அசையாம நின்னு வெளிச்சம் காட்டி, இங்க வா, இதுதான் சரியான வழின்னு நம்மள பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போகும். அப்போ நம்ம வாழ்க்கையில அந்த லைட் ஹவுஸ் யாரு? அது உங்க அம்மாவோட பாசமா இருக்கலாம், இல்ல உங்க அப்பாவோட தைரியமா இருக்கலாம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ற உங்க டீச்சர், உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன் சில சமயம் தப்பு பண்ணாதே ஆனா உள்ளிருந்து ஒரு குரல் கேக்குமே, அது கூட உங்க வழிகாட்டி தான். ஓகே, இப்போ நமக்கு லைட் ஹவுஸ் கிடைச்சாச்சு. இனிமே பாதுகாப்பான கரைக்கு போறது ரொம்ப ஈஸி. அந்த வழிகாட்டிய புடிச்சுக்கிட்டா போதும், நம்ம சேஃபா வீட்டுக்கு போயிடலாம். இப்ப நாம என்ன பண்ணணும்? 4 ஸ்டெப்ஸ் தான். 1, அந்த வெளிச்சம் எங்க இருக்குன்னு பாருங்க. 2, உங்க போட்டை அதை பார்த்து திருப்புங்க. 3, என்ன ஆனாலும் சரி போட் ஓட்டுறத நிறுத்தாதீங்க, போய்கிட்டே இருங்க. 4, அவ்வளவுதான், ஜாலியா அமைதியான கரைக்கு வந்தாச்சு. சூப்பர். இப்போ நீங்க சேஃப். புயலை எப்படி சமாளிக்கிறதுன்னு கத்துக்கிட்டீங்க. இப்போ நீங்க முன்ன இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிக்கையோட இருக்கீங்க. இது உங்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. சரி, கதையெல்லாம் ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க லைட் எது? உங்க ஸ்பெஷல் கைடு யாரு? வாங்க இப்போ உங்க வாழ்க்கை பத்தி பேசலாம். உங்க வாழ்க்கையில வர பெரிய பெரிய அலைகள்லாம் என்ன? ஒருவேளை மேத்ஸ் ஹோம்வொர்க் ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்ல ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டீங்களா? இல்ல ராத்திரி தனியா தூங்க பயமா இருக்கா? அப்போ அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு யாரு வழிகாட்டுறாங்க? யாரு தைரியம் தர்றாங்க? யோசிச்சு பாருங்க. அது உங்க அம்மாவா, அப்பாவா, டீச்சரா, இல்ல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா? கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கைங்கிற பெரிய கடல்ல எப்ப புயல் வந்தாலும் பயப்படாதீங்க. உங்களுக்கான அந்த லைட் ஹவுஸை தேடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வழி கிடைக்கும். இதை எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா?